நடிகர் விஜய் நடிக்கக்கூடிய 69வது மற்றும் கடைசி படமான ஜனநாயகன் படத்தினுடைய போஸ்டர் வெளியாகி இருக்கு. இந்த போட்டோ வருமான வரித்துறை ரெய்டு சமயத்துல எடுக்கப்பட்ட அவருடைய பிரபல போட்டோவை அடிப்படையா வச்சு உருவாக்கப்பட்டிருக்கு. கடந்த 2020ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நடிகர் விஜயினுடைய மாஸ்டர் படம் ஷூட்டிங் நடந்திருந்தது. அப்போ அவருடைய வீட்டில் வருமான வரித்துறை ரெய்டு நடத்தப்பட்டிருந்தது. ரெய்டுக்கு பிறகு திரும்பவும் நெய்வேலிக்கு வந்த நடிகர் விஜய் ஷூட்டிங்க்கு போயிருந்தாரு. அப்போ விஜய்க்கு ஆதரவா ரசிகர்கள் பலர் கூடியிருந்தாங்க. முக்கியமா பெண்கள் தான் அதிக அளவுல விஜயை பார்க்க குவிஞ்சிருந்தாங்க. கல்லூரி முடிச்சுட்டு பலர் விஜய் பார்க்க அங்க வந்திருந்தாங்க. மாணவர்கள், NLC ஊழியர்கள் பலர் அங்க குவிஞ்சிருந்தாங்க. இதனால பாதுகாப்புக்கு அங்க போலீஸ் வரவழைக்கப்பட்டிருந்தது. கூட்ட நெரிசல் காரணமா அசம்பாவிதம் ஏற்படாம இருக்க அங்க போலீஸ் மொத்தமா குவிக்கப்பட்டிருந்தாங்க. ஆனா போலீஸ் வந்தது கூட அங்க கூட்டத்தை கட்டுப்படுத்தவும் முடியல. கூட்டம் காரணமா ரசிகர்கள் சிலர் மேல போலீசார் லத்தி மூலமா தாக்குதலும் நடத்தினாங்க. ஆனா போலீஸ் அப்படி தாக்குதல் நடத்தியும் அங்கிருந்து கூட்டம் வெளியவே போகல. விஜய பார்த்துட்டு தான் போவோம்னு அங்க மொத்தமா எல்லாரும் நின்று இருந்தாங்க. அதுக்கு பிறகுதான் விஜய வெளியே வந்து ரசிகர்களை சந்திச்சாரு. பிறகு ரசிகர்கள் கூட சேர்ந்து புகைப்படமும் எடுத்துக்கிட்டாரு. மேலும் NLC ஊழியர்கள் சிலர் விஜயோட செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு அங்கிருந்து போலீசார் சிலரும் விஜயோட புகைப்படமும் எடுத்துக்கிட்டாங்க. விஜய் மக்களோட எடுத்த இந்த புகைப்படம் தேசிய அளவில் கவனம் பெற்றிருந்தது. விஜய்க்குள்ள மக்கள் ஆதரவு இருக்கிறதையும் காட்டும் விதமா இந்த போட்டோ அமைஞ்சிருந்தது. அதை இணையதளத்திலையும் கூட விஜய் போஸ்ட் செய்யவும் செஞ்சிருந்தார். ட்விட்டர் செயலியில விஜய் செய்திருந்த போஸ்ட் அந்த வருடத்துல இந்தியாவிலேயே அதிகம் லைக் செய்யப்பட்ட போஸ்டாகவும் மாறி இருந்தது. நடிகர் விஜய் நடிக்கக்கூடிய 69வது மற்றும் கடைசி படமான ஜனநாயகன் படத்தினுடைய போஸ்டர் வெளியாகி இருக்கு. இந்த போட்டோ வருமான வரித்துறை ரெய்டு சமயத்துல எடுக்கப்பட்ட அவருடைய பிரபல போட்டோவை அடிப்படையா வச்சு உருவாக்கப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட நிலையில தான் விஜய் திரும்பவும் வர வேண்டும், சினிமாவில் நடிக்க வேண்டும், சினிமாவுக்குள்ள திரும்பவும் ரீஎன்ட்ரி கொடுக்க வேண்டும். விஜய் முடிவால தமிழ் திரையுலகுக்கு பெரிய சிக்கல் ஆகிருச்சு, முடிவை மாற்றிக்கொள்ளுங்க விஜய்னு அவருடைய ரசிகர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. அரசியல் இருக்கட்டும், ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் துணை முதல்வர் ஆன பிறகும் கூட சினிமாவில் நடிக்கிறாரு. அடுத்த படத்துல கூட அவர் சைன் செஞ்சிருக்காரு. அதுலயும் பவன் கல்யாண் நடிக்கும் அடுத்த படம் 2 பாகங்களா வருது. விஜய் அப்படி நடிக்கணும், அதுவே தமிழ் சினிமாவுக்கு நல்லது. விஜய் முடிவால தமிழ் திரையுலகுக்கு பெரிய சிக்கல் ஆயிடுச்சு. இதனால தன்னுடைய முடிவை விஜய் மாற்றிக்க வேண்டும்னு, அவர் ரிட்டையர் ஆக கூடாதுன்னு அவருடைய ரசிகர்கள் கோரிக்கை வச்சுட்டு வராங்க.